இதுவரை எந்த மீடியாவிலும் நான் வெளியிட்டதில்லை. திசை முக்திக்கின் கோயில்கள் இருக்கிறது. 4ஆம் ராசி அது நீர் வீடு, 8ஆம் ராசி அது நீர் வீடு, 12ஆம் ராசி அது நீர் வீடு. நதியே நதியேங்கிற பாட்டு கேளுங்க. இந்த 12 ராசியை பற்றி யோசிங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எங்கே நீராடணும்? புல்வெளிக்குள் இடையில் ஓடக்கூடிய நீர். இப்போ சிம்ம பாலைவன டெசர்ட்டு, சிம்ம ராசி டெசர்ட்டு. இதில் காணல் நீர்னு ஒரு நீர் இருக்கு. காணல் நீர் பார்த்தல் அப்படின்னு ஒரு பரிகாரம் இருக்கு. வரும் மார்ச் மாதம் 22ஆம் தேதி 22/3/2026 அன்று காலை 11 மணியிலிருந்து 1 மணி வரை, மேக்சிமம் 1 மணி நேரம் அல்லது அந்த சப்ஜெக்டுடைய ஃப்ளோவாக போகிறத வச்சு 2 மணி நேரம் மேக்சிமம், ஒரு 10 வாரம் எடுக்கலாங்கிற முடிவில் திருமண பொருத்தமும் நவாம்சமம் அப்படின்னு சொல்லி ஒரு வகுப்பு எடுக்கிறேன். அன்பர்கள், ஏற்கனவே படித்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களும் சரி, புதிதாக வரக்கூடிய அன்பர்களும் இதில் கலந்து கொள்ளலாம். என்னுடைய ஜோதிட முறையை நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். படிக்கக்கூடிய அன்பர்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொண்டு, இது ஜோதிடம் படிப்பதற்கு மட்டும் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட்டுக்கு என்னுடைய அலுவலக நம்பரை தான் நீங்கள் கூப்பிடணும். எங்கள் அலுவலகம் அப்பாயின்மெண்ட்டுக்கான நேரம் காலை 10 மணிலேருந்து 1 மணி வரை மட்டும்தான் ஃபோன் அட்டன் பண்ணுவோம். இது அப்பாயின்மெண்ட்டுக்கு. ஜோதிட வகுப்புக்குன்னு தனியாக ஒரு நம்பர் இருக்கார். அவரை நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். அவரை தொடர்பு கொண்டு இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள். சார், எந்த தசா புத்தி நடந்தா எந்த கோவிலுக்கு போகக்கூடாது? சில பேர் யோசிப்பாங்க, எங்களுக்கு இந்த கோயில் போகணும், நாங்கள் ரெகுலராக போயிட்டு இருக்கோம், ஆனால் அது போகலாமா போகக்கூடாதா சார்? திசைக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு. இதுவரை எந்த மீடியாவிலும் நான் வெளியிட்டதில்லை. திசை முக்திக்குன்னு கோயில்கள் இருக்கிறது. தசா முக்திக்கு அது யாருடைய பிடிஎஃபோ யார்ட்டையும் காப்பி அடிச்சதா இல்லை. என் குருநாதர் எனக்கு அருளியது. என் குருநாதர் முக்கிய தேவரையா எனக்கு அருளியது. அதனுடைய சிலபஸ் அது அது அதை நான் பயன்படுத்துகிறேன். அது போக அந்த கிரக சேர்க்கையும் நெருப்பிடிச்சா என்ன பண்ணுறோம்? தண்ணி போட்டு அணைப்போம், தண்ணி ஊற்றி அணைக்கிறோம். கரெக்டாக. கடைசி ராசி எது? நீர் வீடு. சரியா? 4ஆம் ராசி எது? நீர் வீடு. 8ஆம் ராசி எது? நீர் வீடு. 12ஆம் ராசி எது? நீர் வீடு. ரிதம்னு ஒரு படம் வந்துருச்சு, பழைய படம். ஆமாம் சார். சரியா? அந்த நதியே நதியேங்கிற பாட்டு கேளுங்க. இந்த 12 ராசியும் பற்றி யோசிங்க. ஈஸி, அவ்வளோதான். சூப்பராக சொல்லிட்டீங்க. தண்ணீர் குடத்தில் பிறக்கிறோம். எல்லாமே பாருங்க, பிண்டம், தர்ப்பணம், இறந்தவங்களுக்கு அந்த அஸ்தியை கரைக்கிறது எல்லாமே நீர் தான். நீரின்றி அமையாது உலகு. சரியா? அந்த நீருக்கு என்ன ஆதாரமாக வேணும்? பூமி ஆதாரமாக வேணும். சரியா? அதுக்கு காற்று ஆதாரமாக வேணும் தண்ணிக்கு. சரியா? காற்று அடிச்சா தானே மழை பெய்யும். மேகம் கூட்டினா தானே மழை வரும். ஒவ்வொரு தத்துவமும் ஒரு ராசிக்குள் ஒளிந்திருக்கிறது. இப்போ ரிஷபங்கிறது நலராசி, அது நலராசி. சரியா? அப்போ அந்த நிலத்துல ரிஷபம் புல்வெளி. ரிஷபம் புல்வெளி. அப்போ நிலத்துல புல் இருக்கக்கூடிய இடம் புல்வெளியாக இருக்க வேண்டும். அந்த புல்வெளியில் இடையில் ஓடக்கூடிய நீரோடையாக இருக்க வேண்டும். அந்த நீர் எடுத்து குடிக்கும் பொழுது நோய் தீரும். அதுக்கு ஆப்போசிட் வீடு அது. ரிஷபத்துக்கு ஆப்போசிட் விருச்சிக சாமி. ஓகே. அப்ப இவங்க எங்க போய் நீராடணும்? விருச்சிக ராசிக்காரர்கள் எங்க நீராடணும்? புல்வெளிக்குள் இடையில் ஓடக்கூடிய நீர். அது எது சார்? அதான் ரிஷபம். எல்லா ராசிலையும் தண்ணி இருக்குமா? நீர் இல்லாத ராசியே கிடையாது. புரியுதா இல்லையா? பாறையிலும் நீர் சுரக்கும்னு பாட்டு வைத்தியமா எழுதுனா எல்லா ராசிக்குள்ளேயும் நீர் ராசி இருக்கு. ஏமா நீர் கிரகம் எது? சந்திரன், குரு, சுக்கிரன். இந்த மூணுமே நீர் கிரகம். மேஷ ராசியில பரணி நட்சத்திரம் வந்துருதா? சுக்கிரன் நட்சத்திரம். ரிஷபத்தில் சந்திரனே உச்சமாகிறாரா? அவருடைய நட்சத்திரம் அங்கே ரோகிணி இருக்கா? ரிஷபமே சுக்கிரன் வீடா? சரி, மிதுனம் காத்து ராசியா? அங்கே குருவோட நட்சத்திரம் புனர்பூசம் இருக்கா? கடகன் நீர் வீடு, ராசியே நீர் வீடு. அதில் யாரோட நட்சத்திரம்? குருவோட நட்சத்திரம் இருக்கா? சரி, சிம்ம வாங்க, அது பாறை வீடு, மலை வீடு, முகடுகள் வீடு. அதுல என்ன இருக்கு? பூர நட்சத்திரம் வந்துருதா? நீர் வந்துருதா? சரி, கன்னி நிலராசி, அதில் அஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் வந்துருதா? சரி, அப்படியே துலாத்துக்கு வாங்க. துலாத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே யாரோட வீடு? அது சுக்கிரன் வீடு. அங்கே விசாக நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் வந்துருதா? அப்படியே விருச்சிகத்துக்கு வாங்க. விருச்சிகத்துக்குள்ள யாரோட நட்சத்திரம் வருது? குருவோட நட்சத்திரம் வந்துருதா? அங்கேயும். அப்போ அங்கேயும் தண்ணி இருக்கா? விருச்சிகமே நீர் வீடு தான். தனுசு பூராட நட்சத்திரம் வந்துருதா?
தனுசு வந்து நெருப்பு ராசி, அதுக்குள்ள சுக்கிரனுடைய நட்சத்திரம் அங்க இருக்கா? சரி, அப்படியே மகரம் வாங்க. மகரத்துக்குள்ள வந்தீங்கன்னா அங்கே யாரோட நட்சத்திரம் வந்துருது உங்களுக்கு? திருவோண நட்சத்திரம், சந்திர நட்சத்திரம் வந்துருதா? அப்படியே கும்பத்துக்குள்ள போங்க, அங்க பூராட்டாதி நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் வந்துருதா? சரி, மீனத்துக்குள்ள போங்க, மீன நீர் வீடு, அங்கே வந்து புனர்பூச நட்சத்திரம் வந்துருதா? 12 ராசிகளே தண்ணி இருக்கு. எந்த நிலத்துல எந்த உள்ள தண்ணி எடுக்கணும்? புரியுதா இல்லையா? இப்ப 4ஆம் ட்ரெஸ், இந்த ட்ரெஸ்ஸை துவைக்கிறதுக்கு அதுக்கு நேரம் ஆப்போசிட் வீடு மகர வீடு. மகரம் தான் வாஷிங் மிஷினு, மகரம் தான் சலவை தொழிலாளி. மகரம் வந்து அதுல வந்து நெருப்பு ராசி, நிலராசி. வறண்ட நிலம்னு அதுக்கு பேரு, வறண்ட நிலம்னு அதுக்கு ஒரு பேர் உண்டு, வறண்ட நிலம்னு பேர் உண்டு. அதுல திருவோண நட்சத்திரம் சலவை தொழிலாளியுடைய நட்சத்திரம். ஆக்சுவலாக சலவை தொழில் என்பது தொழில் அல்ல, அவங்களுடைய உண்மையான தொழில் வேற. அவங்களுடைய உண்மையான தொழில் என்ன? நிறத்துக்கு வண்ண சாயம் பூசுவது. வண்ணத்தை கண்டுபிடித்தவர்கள், அது வேற மாதிரி பேராகி போச்சு பிரிட்டிஷ்காரன் காலத்துல. சரிதா? அவங்களுடைய சாய தொழில் செய்தவர்கள் அவர்கள். சாமி உடைகளுக்கு, வஸ்திரங்களுக்கு அந்த சாயம் நனைத்து அதை வந்து உலர்த்தி அதை சாமிக்கு செஞ்சவங்க அவங்க. சரியா? அப்ப அது வறண்ட ராசி. அதுக்குள்ளதான் உலர் மண்ணுன்னு ஒரு மண் இருக்கு. இப்பதானே வாஷிங் பவுடரும் சோப்புன்னு. ஆமா சார். சரியா? உலர் மண்ணுன்னு நெட்ல அடிச்சு பாருங்க வரும். அந்த மண்ணை வச்சு அவங்க அந்த காலத்துல வாஷ் பண்ணுவாங்க. உலர் மண்ணுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு சோடியம், அந்த அது சம்பந்தமான ஒரு ரெட் கலர்ல இருக்கும், அது ஒரு ப்ரௌன் கலர்ல இருக்கும். அந்த காலத்துல அது வெள்ளாவி வீடு. அதுல வந்து வெள்ளாவி வைக்கிறதுக்கு அந்த மண்ணு இதெல்லாம் போட்டு வெள்ளாவி மாதிரி வைப்பாங்க. எந்த பாலைவனம் அது என்ன ராசின்னு படிக்கணும்ல. இப்ப சிம்ம பாலைவனம் டெசர்ட், சிம்மராசி டெசர்ட். சிம்மராசி வந்து ஒட்டகம் பாருங்கன்னு நான் சொல்றேன், அதையும் காப்பி எடுத்துக் கொள்ளுங்கள். சரியா? ஒட்டகம் பார்த்தல்னு ஒண்ணு உண்டு. சரியா? சிம்மராசியா ராஜஸ்தான், சிம்மராசியா குஜராத். உங்க வீட்டுல சிம்மராசி இருக்கீங்களா? ஆமா சார். சிம்மராசி இல்லாம ராஜஸ்தான் குஜராத் போக முடியாது. குஜராத் டெசர்ட், பொக்ரான் டெசர்ட், அகமதாபாத் சிம்மம். அங்கதான் சார் நான் பிறந்தேன். அங்கதான் பிறந்தீங்களா? அப்ப நானும் சிம்மராசி தானே. சூப்பர். அப்ப அங்க ஒட்டகம் மேயக்கூடிய பாலைவனம். சரியா? இதுல காணல் நீர்னு ஒரு நீர் இருக்கு, காணல் நீர் பார்த்தல் அப்படின்னு ஒரு பரிகாரம் இருக்கு. இது கோயிலா சொன்னா சொல்ல மாட்டேன். கோயிலா சொன்னா பாலைவனநாதர். உடம்புல நீர் சத்து குறைஞ்சு போச்சுன்னா அந்த கோயிலுக்கு போகணும். வறண்ட ராசி, நெருப்பு ராசி. பாலைவனத்துக்குள்ள போனா என்ன ஆகும்? உடம்புல வேர்வை ஆயிருமா? நீர் சத்து குறைஞ்சு போகுமா? நீர் சத்து குறைஞ்சு போகுமா? அது அந்த இடத்துக்கு போனா நீர் சத்து குறையுதா? சரி, இந்த ஊர்ல இருந்து நீர் சத்து குறைஞ்சு போச்சுன்னா பாலைவனநாதர் எங்க சார் இருக்காங்க? பண்டாரவாடை அப்படிங்கிற ஊர்ல இருக்காரு. ஓகே சார், கண்டிப்பா. பாலைவனநாதர் அதிகாரம் இப்படித்தான் இருக்கு. போய் 18 விளக்கு வச்சு 26 ரவுட ஒரு ரவுண்ட் அடிச்சு, அது என்ன ஒரு படத்துல சொல்லுவார்ல, பிச்சைக்கு ஆரம்பிக்கிற படம் காமெடி. சார் எல்லாமே தெரியுது. காமெடி பாக்குறோம்லமா, சினிமா பார்க்க நேரம் இல்ல தாயி. நானும் எவ்வளவு நேரம் சோசியமா இருந்தா பைத்தியம் பிடிச்சு போயிருக்கேன். சுக்கரங்க இருக்காரு, செவ்வாங்க இருக்காரு, எங்கன்னு போக வேண்டியது. அவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கீங்க. அது படம் ரொம்ப பிடிக்கும். ஆமா, அம்மா சென்டிமெண்ட் இல்லையா? ஆமா சார். யாருக்கு தான் பிடிக்கும்? அம்மா இல்லையே. அத அந்த ஒரு அந்த பார்க்கும் பொழுது அம்மா ஞாபகம். ஓகே சார். அதுல அந்த ஒரு காமெடி சீனா, அந்த செருப்பு கழட்டி விட்டு அந்த எஸ்ஐக்கு சொல்லுவாரு, நீங்க உள்ள ரவுண்ட் அடிச்சு இந்த பக்கம் பார்த்து வலது பக்கம் 3 சுத்து 4 பக்கம் சொல்லுவாரு. கண்டிப்பா. அதனால எந்த யூஸ் இல்ல. அந்த நம்மளுடைய நம்ம கூட தான் உடல் தத்துவம், இந்த உடல் கட்டப்பட்ட விதம், இது தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா தத்துவ ஞானி வேதாத்திரி மகரிஷி அவருடைய மனவளக்கலை பயின்றவர்களுக்கு ஜோதிடம் எளிய முறையில் வரும். இல்லை நவகிரக மையத்தையும் தவம் எல்லாமே இருக்காது. அதுதான் அந்த நம்ம அம்மா இருக்கும்போது நமக்கு அருமை வர்றதில்லை. அவங்க போனதுக்கப்புறம் நமக்கு அந்த சில நேரங்களில் அதுதான் நமக்கு குழந்தைகள் எல்லாம் இருந்தாலும் எனக்கான உறவுகள் யாரும் இல்லையே, என்னை கொண்டு வந்தவங்க இல்லையே. அப்படிங்கும்போது அம்மா அதனால அவர் அந்த ஒரு பிச்சை எடுக்கிற சீனு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி சின்சான்னு தெரியல, அவர் மாதிரி படம் இருக்கு ஐயா. அது என்னமோ டியூட்டா டியூப்லைட்டா டியூட் சார், அது டியூப்லைட்டா டியூட் அப்படினா டியூட்னா ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி போயிரு. அப்படினா இப்போ எப்படி சார் நண்பா மச்சான் அந்த மாதிரி டூட். ஓ நண்பா நண்பி சார். எஸ் சார், அந்த மாதிரி டூட். நீ என்னென்ன வார்த்தையில அவர் பிரதர்ங்கிறது ப்ரோங்கறாங்க, என்னமோ ஆயி போச்சு. ஆமா சார். ஐயோ ஐயோ. அப்ப அந்த ராசிகளுடைய அந்த தன்மை தான் நமக்கு உள்ள இதெல்லாம் குருமார்கள் கொடுத்த அருளிய வரம் எனக்கு.
அந்த ராசிக்காரகத்துவம் இருக்கு இல்லையா? ஆமா சார். ராசியை வச்சு தானே இப்போ பேரை சொல்றேன் நான். பேரை வச்சு தானே ராசியை சொல்றோம். அது வேணும். நட்சத்திர காரகத்துவம், ராசியினுடைய காரகத்துவம், அது அன்போடு அந்த கிரகங்களை அணுகணும். அதை உள் வாங்கணும். இப்போ சனி சூரியன்னா அந்த காமெடி ஓடிட்டு இருக்கும்போது டக்குன்னு சனி சூரியன் ஞாபகம் வந்துடும். இப்போ அன்னைக்கு ஒரு ஜாதகம் பார்த்தேன். பார்த்துட்டு இந்த மாதிரி யஸ்மின் ஏதோ பேர் மறந்துருச்சு. இந்த மாதிரி பேர் கொண்ட உங்க கூட இருக்கான்னு கேட்குறேன். இந்த மாதிரி பேர் கொண்ட முமைத்து ஏதோ ஒரு பேர், அது அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சொல்லக்கூடிய ஜின்னு உங்ககிட்ட இருக்காங்க. ஐயோ சார் பேசுதுங்க அப்படிங்கிறது. என்னுடைய ஃபேமிலி லைஃபே இதாகி பாதிக்கப்பட்டு எந்த வேலைக்கு போகாம நான் முடையும் கிடைக்க நான் சிவில் இன்ஜினியருங்கிறாரு. ஜின்னா அந்த கூட இருக்கும் இல்லையா சார், ஒரு பெட் மாதிரி வளர்ப்பாங்க அவங்க. இல்ல பெட் இல்லம்மா, அது பேய் மாதிரி. அதுதான் சார், சில பேர் பெட் மாதிரி வச்சு அது சும்மா டாய்ஸ் கட்டி ஏமாத்துறாங்க. வளர்க்கறாங்க சார், மலேசியால அப்படிதான் பண்றாங்க. அது டாய்ஸ் கட்டி ஏமாத்துறாங்க. அப்படிங்களா? யார குடு சொல்லுங்க, நான் கூட்டி போயிடுறேன். அது பேய் தான், ஆனா அவங்களுக்கு அது ஒரு குட் வில். நம்மளே பேய் மாதிரி. ஏமா அது ஒரு தேவதை, அது ஒரு ஏஞ்சல். சரி, அதுல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அது நம்ம எப்படி உபயோகிக்கிறோமோ அந்த மாதிரி. மாந்திரிகர் 100% உண்மை. அப்போ அவர் கேட்குற, அப்போ உங்கள் அப்பா வெறும் காதரான்னு கேட்டேன். சார் எங்கள் அப்பா வெறும் காதரான்னு எப்படி சொன்னீங்கன்னாரு. இங்கே 9ஆம் அப்பா 3 கூடயும் பார்க்கான் 3 ENT. அப்போ 9 அப்பா வெறும் காதர். அப்பா பேர் முதற்கொண்டு நீங்க ப்ரோ சார், நெக்ஸ்ட் லெவல். இல்ல இது பயிற்சி தான். இப்போ சனிங்கிறது பிச்சை, சரியா? ஆமா. சந்திரன் ஃப்ரூட்ஸு, சனி சந்திரன் சேர்ந்தா பிச்சை கடின்னு பேர் இருக்கும், சரியா? அது யாசகம்னு ஒரு பேர் இருக்கு. இஸ்லாத்துல யாசின்னு பேர் மாறிடும், சரியா? யாசின்னு பேர் மாறிடும். அதே யாக்கூப்புக்கும் வந்துடும். யாக்கோப்புன்னு போனா கிறிஸ்டின் ஆயிடும். கரெக்ட், சரியா? புரியுதா இல்லையா? இது அந்த காம்பினேஷன் வச்சு நம்ம எடுக்கிறது தான். ஆனா அந்த பேரையே நீங்க கேட்ச் பண்றீங்கல்ல சார், அது எந்த மதமா இருந்தாலும் சரி, எந்த மதமா இருந்தாலும் சரி. அப்படியே நீங்க ஒரு சுவாதி நட்சத்திரம் ஜாங்கிரியுடைய நட்சத்திரம் ஜிலேபி, அது நான் ஜஹாங்கீர்னு எடுக்கிறேன், அவ்வளவுதான். அது ஜஹாங்கீர்னு எடுக்கிறேன், சரியா? இப்ப சந்திரனும் சுக்கிரனும் காம்பினேஷன் தான் மும்தாஜ்னு எடுக்கிறேன். அதே கிறிஸ்டின் தான் ரோஸ்லின் ராணின்னு எடுக்கிறேன். சுக்கிரனுடைய நேரம் ரோஸ், சந்திர ராணி, ரோஸ்லின் ராணி, அவ்வளவுதான். அதே 3ஆம் இடத்துக்கு போனா 3 ரோஸ் டீ குடிச்சிக்கலான்னு கேட்க போறேன், அவ்வளவுதான். 3 ரோசஸ் சுக்கிரன் தேயில எடுக்க போறோம். தாஜ் மஹால் அப்படிங்கிறதுக்கு என்ன, 5ஆம் இடம் தான் மஹால். 7ஆம் இடத்துக்கு எடுக்கலாம், திருமண மஹால்னு சொல்றோமா இல்லையா? 5 கூட 7. அப்ப தாஜ் மஹால், அது 2 கூட பார்த்தால் தாஜ்மஹால் படம் பார்த்தீங்களா, எடுக்கலாம்.